ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் கொஞ்ச நாளாவே நியூபி டு கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் சீரிஸ் போட்டுட்டு இருக்கேன். சாரி, எனக்கு தெரியாது. அதுல நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, CapCut எப்படி இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வருது, நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் CapCut எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எடிட் பண்ண வீடியோவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவும் ஷார்ட்ஸாகவே எடுத்து போடலாம்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CapCut இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா CapCut பார்த்தீங்கன்னா பேன். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு VPN யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகேனா மட்டும் தான் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. நான் பார்த்தீங்கன்னா நிறைய VPN யூஸ் பண்ணி CapCut யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிலது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சிலது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைலாம் வரும். ஆனால் ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு VPN யூஸ் பண்ணுறேன். அந்த VPN பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் CapCutம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு அது என்ன VPN, அதை முதல்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டான CapCutக்கு வரேன். கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் VPN டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைன் பண்ண சொல்லும், சைன் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண விடும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரோட்டான் VPN சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண மட்டும் போதும், உங்களுக்கு சர்வர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், VPN சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் ஹீரோவான CapCutக்கு வருவோம். CapCutஐ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீ VPN பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். VPN கனெக்ட் பண்ணாமல் நீ டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கூகுள் ஓப்பனிங்க. கூகுளில் CapCut டவுன்லோட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா CapCutோட அஃபிஷியல் பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்குள்ளே போய்க்கிங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா CapCut டவுன்லோட் ஆகிடும். ஒரு இன்ஸ்டாலர் ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் என்னமோ எதுவும் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் டைம் அதுக்கு கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணனே ஒரு சைனிங் கேட்கும், சைனிங் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோதான், நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பல வீடியோவை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி தான் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் வரவே இல்லை. தேவையில்லாமல் வேறு லிங்க்ல CapCut கிடைக்குன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம என்னுடைய நியூபி டு கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் சீரிஸ் போட்டுருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பண்ணுறேன். பாய்.